போதும் போதும், வெள்ளிக்கிழமை. அண்ணே, கடலோரம் வாங்கிய சோறு, கடலோரம் வாங்கிய காற்று, குளிராக இருந்தது நேற்று, கடற்கரப்பா மாறிடுமோ, கடலிப்பா ஆறிடுமோ, கடலோரம் வாங்கிய காற்று. திருமணல் வீட்டில் கொதியேறும் நண்பனது, சின்னமணி கொய்தே மெல்ல வரும் மகிழ்ந்தே, இங்கே உன் சோடி நான் போறேன் தேடி, நான் சாமிய வேண்டிர் கண்மணி கண்மணி, பதில் சொல்ல நீ சொல்ல நீ, சின்னமணி குயிலே நல்ல வரும் மயிலே. கிரகம் முடிச்சு ஆட்டும் போது செலுத்திய முடிச்சு வாயில விட்டாங்க. அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அறிவு சூடு சொரண ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த நேரத்துல என்னாச்சுன்னு ஒரு வரைமுறை ஒண்ணு இருக்கா? எதுக்கு இங்க இருந்தாலும் கேக்குறேன். ஒரு பொம்பளை வந்து என்ன பாட்டு பாடிட்டு நீங்க? ஏன் பெரிய ஆளு அப்போ? நத்திங். யாரு நீ மகா? டச் மீ ஓ. ஓ டச்சிங்கோ. கல்பனா டேஞ்சர். கல்பனா டேஞ்சர் எங்களுக்கு எல்லாம் புரியுமா தெரியுங்க. மரியாதை முக்கியம். சபை நாகரிகம் முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? சபைய முடியாது. பல்லு எத்து பல்லு. மணி அதுலயே பூசாம அடிக்கிறாங்க. நான் அடிக்கிறேன், என்னோட விருப்பம் நான் என்னோட அடிப்பேன். அண்ணே, அண்ணி ரொம்ப கோவப்படுறாங்க அண்ணே. தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. எவ்வளவு பண்ணுவாங்க? என்ன அண்ணி அந்த மாடு சினைக்கு போன மாதிரி உருள் உருள் தட்டுறாங்க. நீ பாசுக்கா கட்டி போடுற. என்ன செய்ய? மின்னு மின்னு தெரிக்கிறதா அனிதா? ராதா, திஸ் ப்ரோக்ராம் நோ கிளம்புறேன். திஸ் ப்ரோக்ராம் தி லென்த் லோ. என்ன லென்த் லோ? வீட்டு மட்டும் முட்டை. ஐயா அப்பா ஊர் அம்பலார் யார்? ஐயா வாங்கய்யா. ஐயா யாரியா? நாடா வேணாம். ஐயா நாடா வேணாம். ஓவரா அது பண்றேன். நாடா வேணாம். நீ கிளம்புற பேசுறது கிளம்புற. ஓ அதுக்கு எவனாவது எச்சு குத்திக்கான பெட்டி வாசிப்பேன். எச்சு குத்தி வாங்க. அப்ப பப்புல எச்சு குத்திறானா? ஒரே விஷயம், ஆம்பளை உங்களை அந்த இடத்துல மட்டக்கம் போட்டு அடிச்சா கூட ஒன்றும் ரொம்ப நடிக்காது. பார்த்து நான் பத்திரி முண்டல நீ வேணா ஊத்த பேவனாச்சு. மரியாதை பேசுறேன். அனிதா உங்களுக்கு என்ன தெரியுன்ற? ஓ மை காட். சரி இவனுக்கு சாவு வருது. உண்மை. அதெல்லாம் என் நம்பிக்கை ஒண்ணு. அது ஒரே ஜாமீன் கூட இருமா இருங்க. இங்க எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? ஆம்பளை நான் ஜெல்லி 10 8 மணி மாதிரி இருக்கா. 10 ஐயா நீங்கெல்லாம் பெரியவங்களாம் இருக்கீங்க. நீங்க சாட்சிங்க. ஐயா நாளைக்கு போலீஸ்க்கு ஏதாச்சுன்னா நீங்க தான் காப்பாங்க. நான் சிவனே, அந்த சிவனே தஞ்சம் வந்து இருக்கிறேன். ஆனால் அந்த அம்மா கண்டிப்பாக ஓ ராதாகிருஷ்ணன் அவர்களே, இங்க எவ்வளோ லேடிஸ் எல்லாம் உட்காந்து நாடகம் பட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கண்ணியமான பொண்ணுன்னு கேட்டா அனிதா தான். நான் ரொம்ப நாகரிகமா டீசெண்டா நடிக்கக்கூடியது அனிதா தான். ரொம்ப ராதாகிருஷ்ணன் நீங்க பேசினாப்புல நீங்க பெரிய ஆள் நினைக்கக்கூடாது. ரொம்ப பக்குவமா டீசெண்டா பேசணும் அனிதா. ஓகேவா? பெரிய ஆள் ஒரு சாங் பாடி
தென்பாண்டி சீமையில தேரோட வீதியில மான் போல வந்தவன் யாரடித்தாரோ யாரடித்தாரோ வளரும் பிறையே தெரியாது அழியோ அழகு மனப்பாற அனிதா லைட்டா குடியுது. குனிஞ்சா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறேன். அத்திரி குத்திரி விளையாடு. மாட்டு பக்கம் வச்சு போது நியாயம் தான். வந்து உன்னை நாகரிகமா நான் வந்துடுறேன் அண்ணன் அந்த அவசரம் கலந்துச்சுன்னா எவ்வளவு நாகரிகமா பேசுனேன். சரி, நாடு தமிழ்நாடு, என் தாய் நாடு. தமிழுக்கு மரியாதை கொடுக்குறேன், தாய்க்கு மரியாதை கொடுக்குறேன். நான் உங்களை வந்து கட்டி பிடிச்சு உங்க ஜாக்கெட் பாவாடை ஜாக்கெட் அவுத்தீங்களா இருங்க. உங்களை நான் டச் பண்ணனா மேடம் இல்ல, ஆனா நீங்க எதுவுமே செய்யாம என்னுடைய பழைய மசுரை புடுங்குது. கட்டி பிடிக்கிறானா அப்படியே நின்றுட்டு இருக்கேன். கட்டி பிடிச்சி புடுங்குறேன். கட்டி பிடிடா. ஒரு ஆம்பளை இவ்வளவு பேருக்கு முன்னாடி ஒரு பொட்டச்சி வந்து கட்டி பிடிக்கிறான்னு கேட்டா நீ நான் கட்டி பிடிக்கிறத பார்க்கதாடா நான் நாடகத்துக்கு வரேன். இல்லைனா வீட்லயே படுத்து கிடந்துருப்பேன். நான் எப்பதாடா கட்டி பிடிப்பேன். ரெண்டு பேரும் பேசி கொள்றீங்களா என்னைய? தம்பி அண்ணே அந்த மூடுல வந்தேன். அவ ஏதாவது துண்டு இருக்கா உள்ள வச்சுக்கிறேன். கோமனம் இருக்கு கட்டி தட்டாலே தடுப்பு தடுப்பா வரும். ஏன் ஆம்பளை என்னைக்குமே வீரன். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சேன். வெளிநாட்டுல இருந்து தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை பார்க்க ஆங்கில நாட்டுக்காரன் அரட்டான். அது பாயிரம் மாட்டை தும்முல வந்து அடக்கிறேன் தமிழே. உன்னை மாதிரி பசு மாட்டை அடக்கி கோமியை பிடிக்கிறேன் அவன் கிடையாது. நீங்க நினைக்கிற தப்பு. ஆம்பளை எல்லா பேர்த்தையும் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. ஆம்பளைங்கிறது ஒரு சில பேர்ல ஆம்பளைன்னு சொல்ல முடியும். என்ன காரணம் தெரியுமா? என்ன நாடுன்னு பேரிச்சுட்டாங்க, தாய் நாடு. பேசுற மொழி தாய்மொழி பேரிச்சுட்டாங்க. இந்த நாட்டுல பெண்களுக்கு தான் முதல் மரியாதை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆம்பளை பத்தி நீ பேசுற எந்த குடும்பத்துல எந்த ஆம்பளை கொண்டாட்டி பிள்ளைக்கா நான் உழைச்சு போறேன்னு சொல்ற ஆம்பளை எந்த ஆம்பளை தண்ணி அடிக்க கூடாது, பீடி பில்டர் கொடுக்க கூடாது, ஆன்சு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்ல. கண் கலங்காம நான் என் குடும்பத்தை காப்பாற்ற சொல்லிட்டே பாப்பா. சரியான நீ ஒரு ஆம்பளை பேசிய பாப்பா. ராதாகிருஷ்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீ மாட்டிருக்க. பேசு. என்னைய மாட்டேன் மொபத்தான் வந்தா கூட முடியாது. அது நீ நினைக்கிற தப்பு. நாம என்னால முடியும். அனித்தால என்ன ஏன்னா உங்களை நான் அதே பொசிஷன்ல அடிச்சேன்னா சப்தமும் கேட்கும். உங்களை அடிச்சா ரெண்டு மின்னு மண்டைக்கு ஏறது முடிக்கும். அருமையா சொன்னாங்க இந்த தாய் புனித தாய். அருமையா பேசினாங்க. தன்னுடைய மனைவிகளை பாதுகாப்பாக எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய ஆண்கள் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தால் கை தூக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஆம்பளையும் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் அவன் திரிந்து விட்டால் பேசிக்கிற ஓராது. கடைசி வரை நீ கையை தாண்டா கொடுப்ப, வேற எதுவும் பண்ண மாட்டேன். நீ கையை கொடுத்துக்கிட்டே இருந்து நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டே நிற்கிறோம். ஓ அந்த மாதிரி ஆளா நீங்க? இவன் நாடகம் நினைச்சானா நம்மள்ட்ட செக்ஸ் படம் நினைச்சானா? அவன் எச்சு பச்சு குளிர் காய்கிறதுக்கு என்ன ஏறிடுறேன். அவன் விட்டுக்கிட்டு கலந்தால ஏன்டா. ஆனால் ஒவ்வொரு ஆண்மகனை ஏன் குடிக்கிறேன்? ஏன் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஆல்கஹால். அது ஏன் ஆல்கஹால்? அவன் ஒரு ஆள் அதை சாப்பிட்டு போடுவான் உன் மேல் கால். அது ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலை உள்ள இறக்கும் போது அவன் எட்டிஞ்சு போறான், அசால்ட்டா இறக்குவான். ஊர்க்கா அப்ப லென்த் இஸ் பைப் இந்த ஸ்டென்ட் அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டென்ட் இந்த பெண்டிங். ஆனா நீங்க என்னதான் நாங்க கேட்டு நிக்கிறோம் பாரு. திஸ் சோப் டப்பா. இருங்க மேடம், நீங்க பேசும்போது நான் கூட பேசுறேனா இல்ல? விளக்கம் சொல்லணும். நீ சொல்றது வருங்கால சந்ததிகள் 6வது 5வது பரீட்சையில இவங்களுக்கு எழுதுறது யூஸ் ஆகும். திஸ் லேடிஸ் நீங்க ஒரு சோப் டப்பா. ஆனா ஜென்ஸ்
ஃபார்முலா லாக் சோப். சோப்புந்த அந்த பழைய டேன் அந்த லென்த் இவன் திருந்த மாட்டான். நீ என்னைக்கு திருந்திரியா அந்த தண்டப்பட்ட நான் திருந்தேன். இந்த சபையில் இருக்க இளைஞர்களுக்கா அவன் பீரோல் சாயெல்லாம் புரிஞ்சுவேன் பாரு. அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எல்லா சுகத்தையும் அனுப்பிச்சிட்டானே. ஐயா அந்த மேடையில இல்ல ஐயா பூஜாரி ஐயா மேடையில முடிவு நல்லா இருந்தேன் பாரு. ஒரே இன்னும் சொல்றேன் மரியாதையா சாமி இப்படி போய் ஏறிட்டு வாடா. மழை புழு புழுன்னு பெய்யும்டா. இங்க வாடா. ஏய் வரி ஆமா பப்புனா செக்யூரிட்டியா? ஏன்டா கடைசி வரைக்கும் நீ வாட்ச்மேன் வேலை பார்க்க பார்த்தியாடா? ஏன்டா ஓனா மண்டை உன்னை இந்த சீன்ல வர சொல்லவே இல்லையாடா? சாமி எந்த ஒரு சாமின்னு தெரியல, நல்லா தரிசனம் கொடுக்குது. திருப்பி கட்டி பிடிக்க சாமி, சாமியை கட்டி பிடிக்க கட்டி பிடிக்க. சாமி ஒரு ஓட்டாவோட சாமி ஏன்டா எந்த ஊர்லயா சாமி போய் முப்படியாள் கட்டிட்டாங்க. அனாதே ஸ்கிரிப்ட்ல எழுதவே இல்லை. இம்பாட்டு கம்மியாக இருந்தேன். நான் எதுக்கு மாமா ஆச்சு மாமா உங்களை விட அவன் சூப்பரா இருக்கா மாமா. ஒரே ஒரு இருக்கு மாமா. 50 ரூபா காசு கூட வாங்கிக்க மாமா. அதேன்னு பாரு கவட்டில் பருவ வர பாரு. நாய் முயலை கடிக்க போன மாதிரி போறேன். ராதா மாமா 500 ரூபா சேர்த்து கூட வாங்கிக்க மாமா. உங்களை விட அவன் சூப்பர். சம்பளத்திலே அதிகாலையில் 300 ரூபாய் பிடித்துக் கொள்வேன். பார்த்தாரா முட்டையெல்லாம் இங்க வாங்க. என்ன கண்ட அடிக்குது குளிரு முல்லை பூங்கொடி கொம்பை தேடுதே. சக்சஸ். ஜிந்தா ஏ 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 தன்னானே தன்னானே. எல்லாத்தையும் முடிச்சுங்களே. குழந்தை பிறந்தவன சுற்றி விடுங்கிறாங்க. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. எந்த கிட்டத்தில் சுகமிக்க அதிகம் கண்டுபிடித்தேன், அந்த கிட்டத்தில் கண்டுபிடித்தேன். ஆட்சி அத்துட்டாண்டா. கட்டி பிடிச்சதுல வாட்ச கவனிக்கலையே. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இல்லையா? அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அது இருப்பா.
ஐயா அந்த நாடகம் ஆரம்பிச்ச நேரம் தெரியலைங்க. மறுபடியும் முதல்ல இருந்து சாப்பிட்டு வருவோம்யா. மருதமணி இந்த நாடகத்தில் நான் தான் எழுதி கொடுத்து சும்மா அத்தை குளிக்க. என்னது அத்தை குளிக்க? கொலாக்காய் இது. அது எப்பவே பஞ்சர ஓட்ட விழுந்துருச்சு. எப்படியே மாற்றணும் பார்த்தா நான் நேசத்தான் டச் பண்ணேன். ஆனா நீ பேருதான மாத்திரம் அண்ணே இடுப்புலயே தூக்கிட்டான்னு. இதுல நான் பாடம் இந்த பாடம் சொல்லி கொடுக்கவே இல்லை. நல்லா பண்றீங்களே என்னாச்சு? ஏன் அதிகமா போயிடுச்சு சோறு தின்னதுனால. தப்பா தவிர செய்தி பிடியா ஆடப்பா. ஆடா இருந்தா முட்டணும், கோழியா இருந்தா கொட்டணும், நாயா இருந்தா நக்கணும். பல்லுல இருந்து இரசல வச்சிருக்கிற அடிக்கிறது உச்ச மருத்துவையான பல்ல பாரு அப்படியே கண்டங்கிற மாதிரி இருக்கேன். அடுப்பை பத்த வைக்கணும். அந்த அடுப்புக்குள்ளே விரவ கொண்டு திணிக்க வர்றானே மாநிலத்தவங்க. அப்ப நாளைக்கு விட்டாங்க. அப்ப நல்லா அப்ப நல்லா ஒன்னையோட அவன் நல்லா செய்யறான் ராதா. தீ பிடிக்க முத்தம் போட்டுடி என்ன ரொம்ப கொட்டும் புள்ளி கொள்ளட்டி தேன் கடிக்க என்ஜாய். அது எமிசின கோஸ் பண்ணிட்டாங்களே. அதே காத்தியமாக நாய் இருந்தது மாதிரி. ஐயோ ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிட போல இருக்கு. டேய் ராஜா எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும்டா. லீவ் வேணும். நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டா எனக்கு நாளைக்கு நான் வாசிக்கிறேன். வீட்டுக்கு போறேன்டா. ஏண்டா இந்த இம்சைய பார்க்க முடியலடா. கொண்டாடி நினைப்பு வந்துட்டேன். ஆமாடா ஆமா. நேரத்தில் பஸ் இல்லை என்ன செய்யற? எப்படியாவது போயிடுறேன்டா. அவனை ஒரு பேச்சு விட்டியா? நல்லா வாசிக்கிட்டு போண்டா நிற்கிறேன். ஆனா இந்த கடைசி வரைக்கும் இந்த வேகத்திலே வந்து வர முடியும். ஊரான ஊருக்குள்ள உன்னை கட்ட யாரும் இல்ல. வாடாத கொத்தமல்லி ஆடி போனா கிளம்பிருச்சு. போன கொடுக்க வேணா பாருங்க. மனசிருந்தா மாந்தோப்புக்கு வாடி. மனசிருந்தா மாந்தோப்புக்கு வாடி. அடி மலர்வெளிய சுகத்தை அள்ளி தாடி மனசிருந்தா மாந்தோப்புக்கு வாடி. போடு மனசிருந்தா மாந்தோப்புக்கு வாடி. ஆட என்னடா செய்வீங்க? இருக்கிற ஆளு கூட எந்திரிச்சு போற அளவுக்கு செய்வீங்க. ஏண்டா இன்னும் உட்காந்து பாரு. நாங்க இதுல செய்யறோம்ல. நாடகத்துக்கு போட்டது அது மீனரை வந்தது. ஆமா நீங்க ஒழுங்காவே போட மாட்டேங்கிறீங்க. அது காய்ச்ச பாட்டில் தெரியும். 40 வருஷமா காய்ச்ச பாட்டில் தான் தெரியும். அது மூஞ்சிய பார்த்துட்டு விடிய காலம் வெளியே போகையா அடப்பு அப்படி எடுக்கும். எதுல
இருக்கு வாயில கண்ணங்கருத்தகிலி ஏசனக்காங்கொட்ட கூட கனகத்து கனகத்து பொங்குகில ஏசனக்காங்கொட்ட கூட கண்ணகருத்தகிலி ஏசனக்காங்கொட்ட கூட கனகத்து பொங்குகில ஏசனக்காங்கொட்ட கூட. உருப்படியான விஷயம் செஞ்சுட்டாப்பா ராதா சிங்க குட்டி. இப்ப நைஸா மதிக்க கத்துக்கடா முன்ன. எங்க நீங்க செய்யுங்க பாப்போம். ஓ வேலை பட்டணில பூவல ஏசனக்காங்கொட்ட கூட வடமல்லி அடி வடமல்லி பூவலக ஏசனக்காங்கொட்ட கூட பட்டணில பூவல ஏசனக்காங்கொட்ட கூட ஏசனக்காங்கொட்ட கூட. அண்ணே அண்ணியே வாடா வாடான்னு கூப்பிடுது, நீ ஏன்டா அப்படி செவனே நிக்கிற? அண்ணா என்னங்க ரத்தங்கா இது அந்த காட்டு சிங்கா அட ரெண்டு பேத்துல யாராச்சும் போய் தொலைங்கடா. ப்ரோ கோப்படாதீங்க ப்ரோ. யூடியூப்ல பார்த்து எங்க வீட்டுல மயிலோட மறைக்க மாட்டாங்க. ஆடுறது தானே பாருங்க, அப்புறம் தான் போறேன். என்ன எழுதி கொடுத்தாப்ல? யாருக்கு ஓட்டியாரா? வாத்தியா ஓ வாத்தி கோசு பண்ணிட்டானே. ஆஹா 2 கிலோ மாவை போட்டாலும் 2 பேரும் சேர்ந்து ஆட்டியே முடிச்சுவாங்க போலயே. காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா. அண்ணே ராதாண்ண மண்டையிலே அடிக்குதுண்ணே அண்ணி. அவனும் மண்டையில மட்டும் அடிக்க வைக்கும். கிச்சு கிச்சு தான் பாண்டோம் கிய கிய தான் பாண்டோம் கிச்சு கிச்சு.
தம்பாளம் கிச்சு கிச்சு தாம்பாளம் கியா கியா தாம்பாளம் பக்கத்துல வந்து நில்லுங்க புள்ள என்ன வேணும் என்று சொல்லுங்க புள்ள பக்கத்துல வந்து நில்லுங்க புள்ள என்ன வேணும் சொல்லுங்க புள்ள ஏன் என்னண்ணா ஏன் லக்கா கோலியாடா அனிதா பக்கத்தில் நிற்கிறது என்னடா நீங்க நீ சம்பளம் தான் கொடுக்க வேணா நீ கட்டி கட்டி பிடி அது போதும் எனக்கு என்னது காசு காசே வேணாம் வீடு வேலை தாங்க முடியல போய் கிளம்புறாங்க அதனால தேன் தேன் மாதிரி இருக்குமே பண்ண உள்ள வண்டி நாரதர் ராஜவாசம் தனிச்சு என் பொது ஒரு இருக்குமாங்க இப்போ தான் ரொம்ப இறக்கப்பட்டு கேட்குறாப்புல அண்ணே நான் வேணா பீஸ் கேரியல் சொல்லி விடட்டுமாண்ணே உனக்கு மூத்தன்றது ஒரு மரியாதை நீ கருத்துக்கிறாங்க வந்து வாயில கூட பப்ளிக்ல ராதா நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறீங்க நான் யாரடா கட்டி பிடிப்பேன் அப்பத்தா சுடுகாட்டில் படுத்து கிடப்பா போய் காலை நம்ம நக்கிட்டு படுத்து அதனால இங்க பாரு என்ன நல்லா பண்றாங்க பாரு ஏற்கனவே வீடோட ஒற்றரை அடிக்க போகிறேன் நான் தாண்டா என்னென்ன வேலை ஆகுறேன் பண்ண வாரியம் காத்து வச்சு போடுறேன் அவங்களால வைத்திருச்சேன் இந்த காதல் உருப்படவே உருப்படாதுடா கோயில் எழுதி போடுவோம்டா அது ஒழுங்கா செய்யட்டு விடுங்க அவனை கேட்டுதான் செய்யலாம் வண்டின்னு ஒன்று இருந்தா ஃப்ரண்ட் பேக் கீழலாம் அவ்வளவு வாங்க கட்டி பிடிக்கிற சரி இங்கிட்டு திரும்பி கட்டி பிடிடா அது நான் பார்க்குறேன் அவன் இந்த தேட்டரில் கடைசி சீட்டில் உட்காந்து எப்படி திறந்த தேட்டரை பார்ப்போம் இங்கே என் வாழ்க்கையை கருத்து விட்டுருவாங்க நான் இவனை நெருங்கி நிற்கிறேன் என்னால் அவன் தட்டையாக பிடிச்சி போனாங்க அதனால நான் என்ன உன்னை வீட்டுக்கு வரேன் அந்த பக்கத்து வீட்டில் இந்த கேப்பில் உன் வீட்டு ஜாயின் பண்ணி டிவி தெரிய வச்சியானா டேய் வீட்டுக்குவாரு நீங்கள் வாங்க பண்ண விடுறா முட்டை முட்டை நீ வேத்துல பண்ணி தோடா நீ எடுத்துட்ட வெளியே என்ன படிச்சு என்ன
எந்த நேரத்தில் போய்கிட்டு படிப்பை ஆனா நீ ரொம்ப வெறித்தனமா இருக்கானே. ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ற யூத்லாம் அப்படித்தானே செய்வாங்க. என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நைட்டு தூங்கும்போது நைட்டியை போட்டு படுத்தியா சும்மா நல்லது. ஏன்னா தடம் விழுகாது, பாவனைலாம் கட்டக்கூடாது. அதே மாதிரி ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுங்க. யார் சொல்கிறாருல்ல, அவர் ஒரு ஆளை வீட்டுக்கு எடுத்து போகுது. ஒரே ஒரு நிமிஷம், இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம்னா எல்லாரும் எல்லா கூட்டம் போயிடும், பரவாயில்லையா? அப்போ முடிச்சிருவா இங்கே கேட்போம். முடிக்க வேணாம் கைதுக்கு முடிச்சுட்டு உள்ள உங்களை நாயகி சொல்கிற ஆள்லாம் கைதுக்கு மெஜாரிட்டி கம்மியாக இருக்கு, அந்த பாடி எரிச்சிருக்கு. அதனால உன் பேர் அனிதா, என் பேர் எம்கேஆர். எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? கண்ணுல பால எம்கேஆர் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா 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 நெஞ்சில பால வார்த்ததுன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேட தேட அஞ்சு தண்ணே நேரஞ்சு தண்ணே ஏஞ்சு தண்ணே கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா 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 நெஞ்சில பால வார்த்தன் என்ன சொல்லையா. மூத்து குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வாரிச்ச பார்த்தா ஒண்ணு சுதிகிறது, மனசுகம் பாடுது. சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா அது பொழுதாகத்தா உன்னை பார்த்ததும் தப்பதும் என்னமோ பண்ணுது பண்ணுது ஓவிரல் பட்டது பட்டது என்னமோ பண்ணுது பண்ணு சூடேறு மெதுவாகத்தான் சுகையீடேறு பொதுவாகத்தான். கண்ணுல பால எம்கேஆர் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நம்ம கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்தவண்ண ஏமாமா. கல்லழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல நீரில் வந்து நடை போட்டது, நெஞ்சி அது எடை போட்டது. ஆம்பூலந்தான் மாத்தாமலை வாக்கி வந்த பச்சைக்கு தோழி வந்து நிலையாடணும், அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தனியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த அனிதாவும் எனக்காகத்தான். கண்ணுல பால ஊத்த கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மத்தார பூவில் வந்து தேட தேட அடி அஞ்சு தண்ணே
ஏஞ்சனமே ஏஞ்சனமே லா 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 கேட்டீங்களா? சுடுதண்ணில் குளிச்சு ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? இன்னைக்கு தான் முதல் முறை நான் ஆம்பளையே பார்க்குறேன். அழகா பூவாய்க்கு போயிட்டீங்க. நத்திங் 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 மேடம். ஓகே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. நீ நல்லா பொட்டிடா அப்பா. மறி கொழுந்தே மல்லிகை பூவி ராதாகிருஷ்ண மாமாவுக்கு கொடுக்கலையா? காத்து திரும்புமா குடிக்கலையா? அந்த தாளேல தல்லேலல்ல தாளாட்ட சாங் கண்டினியூ மேடம். மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே இந்த மனநக பிடிக்கலையா சொல்லு சொல்லு இல்லையா வந்து நில்லி மறி கொழுந்தே சொல்லு சொல்லி வர வழியிலையா வந்து நில்லு. இங்கே பப்போட் ஐயா அவனை சுட்டு வேணாம்யா இருந்த மாட்டேன் கத்துற முடிச்சவே வேணாம். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் வீரவாண்டிய கட்டப்போ நாடகத்தில் மருதங்குடிய அழகுன்னா அவங்க அப்பாவை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அதே நகைச்சுவை திறன் அதே முகப்பாவனையில் அவங்க அப்பா மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பரளி குழு கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை போற்றி கௌரவப்படுத்துகிறார்.
ஒன்கோ ஒன்கோ உனக்கு உனக்கு எங்களுக்கு போட்டாங்க ஒன்கோ. எங்களுக்கு போட்டாங்க உனக்கு. அதை வாங்கவும் போவாங்க. பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய கிராமத்தாருக்கும் சிறுத்து இந்த எலெக்ஷன் சூப்பர் சிங்கர்ல நல்லா பாருங்க. அந்த சுரம் ஜர்ஜி நல்லா பாருங்க, நல்லா பாடுங்க. அந்த இது அந்த அம்மி அது 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 மட்டும் கற்று விட்றாங்க. அந்த மாதிரி ஒன்று நாங்கள் கரெக்டாக இருக்கும். நல்ல மாதிரி நல்லா இருக்கணும். காசு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சேன். இந்த சம்பள பேமெண்ட் ஏடிஎம்ல வரும்போது சுதால ஆகி ஜோத்துக்கு ஜோது. ஏய் நல்லா ரெண்டுக்கு நடுவில் சத்தம் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய ஏன் எனக்கு சிந்து ஓட்ட கிராமத்தில் நன்றி நன்றி உனக்கு சொல்ல தெரியாதா? இந்த பெண்ணு உங்களுக்கெல்லாம் என்ன 5 ரூபாய் சக்கரையா ஓட்டுட்டாங்க. அதானே 5 ரூபாய் தங்கடி ஓட்ட மாதிரி உங்களுக்கெல்லாம் என்னவா அப்படியே நடந்து எடுத்தா ஒன்று போயிட்டு திருவிழாக்கு முதல்ல வரலாம். ஏதாவது ஒரு 1/2 ரூபாய் போகிற போடுவாங்க பார்த்தா கையில் சுத்தத்தை போட்டுறாங்க. அதுலேயே எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு, பரவாயில்ல சிந்து நான் வாட்சி ஆடினேன், எனக்கு ஒரு சுத்து வாங்கி தரேன். கிராமத்தாரர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என்னை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் என்னை அழைத்து வந்து இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய அன்பு தம்பி காலமங்கலத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வசதுக்குரிய நவீன் பேக்கரி பரளி. உனக்கு மாத்திரை கூட இல்லை. நவீன் பேக்கரி பரளி சசிகுமார் போனதான் வேலை வாக்காள கொடுத்தவனக்கான சசிகுமார் அவர் சார்பாக ஒரு பயணித்து ஒன்று அம்பளிபடுத்த புறப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி. நீ முன்னால போனா பின்னால வாரு, நீ முன்னாட்ட புள்ள கொண்ட புள்ள கருகமணி போட்டா புள்ள நாட்டு சமந்தா புள்ள கண்ணம்மா, அடி நான் தாண்டி போறது பொன்னம்மா, என்னடி முடியம்மா உன் கண்ணுல மைஞ்சி யாரு வச்ச மைஞ்சி இது நான் வச்ச. முத்துக்கு முத்தாவே